சின்னம்மா டிடிவி தினகரன் கட்சி ஒன்றிணைவார்களா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பதில். விரைவில் நல்ல முடிவு வரும், பொறுத்திருந்து பாருங்கள் என பேட்டி. கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பொதுவெளியில் பேச தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என திமுக தொடர்ந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி காட்டம். கரூர் விவகாரத்தில் FIR-இல் பெயரே சேர்க்காத நிலையில் முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என எப்படி நீங்கள் கூறலாம்? அரசியல் சண்டையை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என திமுகவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி. CBI வழக்கு பதிவு செய்ய கோர முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். முதல்வர் விஜய் கரூருக்கு செல்லக்கூடாது, நிவாரணம் நிறுத்த வேண்டும் என யாரும் சொல்லவில்லை. நீதிமன்றம் அனுமதி வழங்கியதால் வழக்கு வாபஸ் பெறப்பட்டதாக திமுக வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ESI வசதி ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. கரூரில் வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தும் பகுதியில் காவல்துறை ADGP ஆய்வு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் பார்வை. மகேந்திர சிங் தோனியின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தோனியின் அசாதாரண கிரிக்கெட், அமைதியான தலைமைத்துவம் ஆகியவை அடுத்த தலைமுறைகளை ஊக்கப்படுத்துவதாக பதிவு. போடிநாயக்கனூர் தொகுதி திமுக MLA O பன்னீர்செல்வத்தின் வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு. OPS வெற்றியை எதிர்த்து T கண்ணன் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல். லஞ்சம் இல்லாத துறையாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறையை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மக்கள் நலனுக்காக அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் எனிவே ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற புதிய திட்டம் தொடங்க உள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் பேட்டி. அனிதா ராதாகிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? நெல்லையில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் கேள்வி. சென்னை மாநகர் போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். போக்குவரத்துத்துறை ஆன்லைன் முன்பதிவு செயலியை மேம்படுத்துவது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை. நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய். தொழிலாளர் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை கூட்டம். ஆட்டிசம் பாதிப்படைந்த சிறப்பு குழந்தைகளுக்கு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்துடன் 1000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுகவினர் அவதூறு பரப்புவது ஆற்றாமையின் வெளிப்பாடு. நிலைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டால் தக்க பதிலடி கொடுப்போம் என அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பதவி சுகத்துக்காகத்தான் இருந்து சிலர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றுள்ளதாக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாத யாதவின் கூட்டாளி சுதீர் சங்கர் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரம்பூர், திருச்சி தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ். மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்த பின் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல். அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம். கடன் செலுத்தாத விவசாயிகளின் நகைகள் ஏலம் விடப்படும் என்று அதிகாரிகள் மிரட்டுவதாக விவசாய சங்க தலைவர் முருகேசன் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் யார்? அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அரசு பாரம்பரிய முறையில் வரவேற்பு. பாதுகாப்பு படைகள் அணிவகுத்தும் இசைக்கருவிகள் வாசித்தும் பீரங்கிகள் முழங்கியும் உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பிந்தாங் அதிபூர்ணா பதக்கம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கல். அதிபர் மாளிகை நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி பதக்கத்தை அணிவித்து கௌரவித்தார் அதிபர் பிரபோவோ. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு ஆலோசனை. சபாங் துறைமுகத்தை இந்தியாவுடன் இணைத்து மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அந்நாட்டு அரசு திட்டம்.